காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய பாதத்தில் நாம் வருகிறோம். இந்த காலையில் நாம் தியானத்துக்காக எடுத்திருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்கே பவுல் என்ன சொல்ல வருகிறார்? அவரோடு ஊழியம் செய்த 2 பேரை குறித்து பேசுகிறார். எயோதியாள், சிந்திக்கையாள் என்று 2 பேர். பவுல் தான் பெரிய ஊழியக்காரர். அவர் செய்தது போல அநேகர் அப்படி ஊழியம் செஞ்சதில்லை. ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த எயோதியாள், சிந்திக்கையாள்னு சொல்ல 2 பேரும் வல்லமையாக ஊழியம் செஞ்சவங்க, பெரிய ஊழியக்காரங்க. அவங்க பயங்கரமாக ஊழியம் செஞ்சவங்க, ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட ரொம்ப பிரயாசப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு? பவுல் எப்பொழுதுமே மற்றவர்களை பாராட்டும் விஷயத்தில் ரொம்ப தாராள மனப்பான்மை உள்ளவர். He was very generous in appreciating people. அவர் அநேகரை அப்படி பாராட்டினார். ரோமர்கள் நிருபத்தில் கூட கடைசி அதிகாரத்தில் எத்தனையோ பேரை சொல்றார். இவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை செய்தாங்க, அவங்க அதை எனக்கு செய்தாங்க, எனக்கு கழுத்தை கூட கொடுத்தாங்க, இப்படி பிராணனு கூட கொடுக்க தயாராக இருந்தாங்க. இப்படி நிறைய பேரை பற்றி ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இதை நான் செய்தேன்னு சொல்லி பவுல் பெருமை பாராட்டல. இவங்க செய்தாங்க, அவங்க செய்தாங்க, இவங்க என்னோட பிரயாசப்பட்டாங்க, அவங்க பிரயாசப்பட்டாங்க, அவங்க உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தாங்க, அப்படின்னு நிறைய பேரை பற்றி அவர் பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அதான் ஜெனரஸ் இன் அப்ரிசியேஷன். அப்படி மற்றவர்களை பாராட்டுவதில் அவ்வளவு தூரம் அவர் தாராள மனப்பான்மை கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். மற்றவர்களை பாராட்டும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். பிரியமானவர்களே, நாம பாராட்டுவதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். என்கரேஜிங், அப்ரிசியேஷன் ரொம்ப அவசியம். நம்முடைய குடும்ப உறவுகளில் அது ரொம்ப அவசியம். நம்முடைய மனைவிமார்களை நம்ம பாராட்டணும், கணவன்மார்களை மனைவி பாராட்டணும். இந்த நாட்களில் நான் ஏன் இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன்னா, நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை, நம்முடைய உறவுகள் அவ்வளவு நல்லா இல்லை. அது கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட முந்தி மாதிரி இல்லை. ஏன்? அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்க கவுன்சிலிங்காக, அஞ்ஞானிகளைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது காரணம் என்னன்னா, பவுலிடத்திலிருந்து, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாடங்களை. அவர் தேவனுடைய பிள்ளை, அவர் பெரிய ஊழியக்காரன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இவங்க பிரயாசப்பட்டாங்க, அவங்க பிரயாசப்பட்டாங்கன்னு மற்றவர்களை குறித்து பெருமையாக பேசுகிறார், அவங்களை குறித்து உயர்வாக பேசுகிறார். அந்த பாராட்டுகிற மனப்பாங்கு நமக்கும் வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் பாராட்டணும், பிள்ளைகளை பாராட்டணும், மனைவிமார கணவன்மார பாராட்டணும், தாய் தகப்பன்மாரை பாராட்டணும். இன்னைக்கு எத்தனை பேர் பாராட்டுறோம்? நம்ம குடும்பத்திலேயே அதை நம்ம ஆரம்பிக்கலையே. நம்ம அப்பா அம்மா எத்தனை பேர் பாராட்டி இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்காக தெரியுமா? உங்கள் அப்பா எவ்வளோ உழைக்கிறாரு உங்களுக்காக, எவ்வளோ கஷ்டப்படுறாரு. உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடிப்படையிலே கடந்து உயிர் போது அவங்களுக்கு சமைக்கிறாங்களே. பிள்ளை வேலைக்கு வரும், பசியில் வருமே, பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா அடுப்படியிலே உட்காந்துருக்குதே. வந்த உடனே சாப்பாடு கொடுக்கணுமேனு ஆதங்கத்தோடு உட்காந்துருக்காங்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். அவங்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வளர்த்தாங்க. வேலைக்கு சோறு ஊட்டி, சீராட்டி, பாலாட்டி, உங்களை 10 மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ செய்திருக்காங்க தெரியுமா நம்ம தாய்மார்கள்? எத்தனை பிள்ளைங்க அவங்க தாய்மார்களை நம்ம பாராட்டுறோம். தேங்க்யூ மம்மி அப்படி சொன்னால் பத்தாது. தேங்க்யூ மம்மின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் பத்தாது. உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். நல்ல மதிப்பெண்கள் வாங்கி காட்டணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, நல்ல பேர் எடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டணும். 4 பேர் பாராட்டும் அளவுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்க வேணும். நல்ல பையன், உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, உங்கள் பையன் நல்ல பையன், நல்ல தாராள மனப்பான்மை உள்ள, அன்புள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், கீழ்ப்படுகிறோம், அப்படி பேர் வாங்கணும். நல்ல பள்ளியில், கல்லூரியில் நல்ல பேர் வாங்கணும். சில பேர் அப்படி பேர் வாங்குறோமா, தப்பான பேர் வாங்குறோம்.
பள்ளிக்கூடத்தில் இவன் மோசமான பையன் சொல்கிறாங்க, சேட்டை பண்ணுற பையன் சொல்கிறாங்க. நல்ல மார்க் வாங்கணும். படிக்கிறதே இல்லை என் பையன்னு சொன்னால் அவங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நல்ல மார்க் வாங்கணும், நன்றாக படிக்கணும். எல்லாவற்றிலும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயர் கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு நீங்கள் அவங்கள பாராட்டுற விதம். அவங்கள பாராட்டணும். அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டணும். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, தேங்க்யூ டேடி, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க சொல்லியிருக்கம்மா, தேங்க்யூ மம்மி, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு அம்மாவை நான் பாராட்டியிருக்கம்மா, அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கம்மா. பிள்ளைகளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதோ அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காம தாய் தகப்பனை பாராட்டுறீங்களா? பிள்ளைகளை பெற்றோர் பாராட்டுறீங்களா? அநேக பெற்றோர் பிள்ளைகளை பாராட்டுறதே தெரியல, மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் பிள்ளைங்க பாராட்டுதலை கேட்காதனால அவங்க நல்லா படிக்கிறதில்ல. சின்ன பிள்ளை 10க்கு 10 எடுத்துகிட்டு வருது, தட்டி கொடுங்க, பாராட்டுங்க, நல்ல மார்க் வாங்கும். நல்ல பேர் எடுத்துகிட்டு வருது, பாராட்டுங்க. பிள்ளைகளை பாராட்ட பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்கும், நல்லா படிக்கும், நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக வளரும். நீங்கள் பாராட்ட தவறிட்டீங்கன்னா பிள்ளைங்க எப்படி வேணாலும் போயிடும். அவங்க உங்கள் பாராட்டை எதிர்பார்த்து வாழ்வாங்க. ஐயோ எங்கள் அப்பா என்னை பாராட்டுவாரே, இதை செய்தால் எங்கள் அப்பா கஷ்டப்படுவாரே, எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு யோசிப்பாங்க. பாராட்ட வேணும், பாராட்ட படிக்க வேணும். குடும்பத்தில் ஆரம்பிக்கணும், கணவன் மனைவி இடத்துல ஆரம்பிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல ஆரம்பிக்கணும். அது நம்முடைய உறவுகளில் ஐக்கியங்கள்லையும் இருக்கணும், சபைகளில் இருக்கணும். எத்தனை பேர் இன்றைக்கி மற்றவங்களை பாராட்டுறீங்க, அண்ணே நீங்கள் நல்லா நடத்துறீங்கண்ணே, நல்லா பாடுறீங்கண்ணே, நீங்கள் சபையில் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்கண்ணே, நீங்கள் நல்ல பாஸ்டரோடு சேர்ந்து உதவி செய்கிறீங்கண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே சொல்கிறீங்களா? நம்ம பாராட்டுறோமா? யாரையாவது பாராட்டுறோமா? நம்ம வாலிபர்களை பாராட்டுறோமா? பெரியவர்களை பாராட்டுறோமா? நம்முடைய ஊழியர்களை நம்ம பாராட்டுறோமா? நம்ம பாராட்டுதல் அவசியம். எத்தனையோ ஊழியர்கள் எங்களைப் போல போதலை விட்டு விடுங்கள். எத்தனையோ ஊழியர்கள் நம்ம பாட்டு பாடினா வட திசையில் ஒரு குடும்பம் யார் எனக்காக என் சார்பில் உங்கள் சார்பில் வட இந்தியாவில் கஷ்டப்பட்டு ஆண்டவரை பற்றி அறிவித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மிஷினரிமார் அவங்களெல்லாம் இங்கேருந்து போய் ஆண்டவருடைய அன்பை அறிவித்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங் லெட்டர், ஒரு பாராட்டு கடிதம். அண்ணே உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பாராட்டுறோமா? பாராட்டும் மனப்பாங்கு நமக்கு இருக்கிறதா? சபையில் இருக்கிற அங்கத்தினர்களை, சிறுவர்களை, வாலிபர்களை, பெரியவர்களை நம்ம பாராட்டுறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத அநேக விஷயங்களை பேசுகிறோமே, பாராட்டுறோமா? தம்பி நீ அன்னைக்கு நல்லா செய்த தம்பி, நல்லா செய்கிறீங்க டீச்சர், நீங்கள் நல்லா பிள்ளைகளை நல்லா வழி நடத்துறீங்க எங்கள் பிள்ளைகளை அப்படின்னு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்து சொல்லியிருக்கோமா? இல்லை நம்ம குழந்தைகளை பார்த்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்து பாராட்டியிருக்கோமா? ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்கள பாராட்டுவோம், அது வேறு விஷயம். நமக்கு தெரியாதவங்களையும் நம்ம பாராட்ட படிக்கணும். நமக்கு தெரியாதவங்க எவ்வளோ செய்கிறாங்க, அவங்கள நம்ம பாராட்டுறோமா? பாராட்டுதல் என்பது நல்ல குணம். நீங்கள் பாராட்டி பாருங்கள், நீங்கள் நல்ல விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாராட்ட உங்களுக்கு நல்ல விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேர் நாங்கள் யாரையும் பாராட்ட மாட்டோம், ஆனால் மற்றவங்க எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு நினைப்போம். தவறு. நீங்கள் நிம்மதியாக வாழவே முடியாது. ஒன்றுமே இல்லை, உங்களுடைய கணவரை நீங்கள் பாராட்டி பாருங்கள், அவர் எவ்வளோ நல்லவரா, எவ்வளோ நல்ல அன்பானவராக மாறுறாரு பாருங்கள். உங்கள் மனைவியை நீங்கள் பாராட்டி பாருங்கள், ருசியான சாப்பாடு கிடைக்கும், நல்ல கவனிப்பு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை பாராட்டி பாருங்கள், நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க, ஒழுக்கமான பிள்ளைகளாக, நல்ல பேர் வாங்குறவங்களா, மார்க் வாங்குறவங்களா மாறுவாங்க. அப்படி நம்ம பாராட்ட அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஊழியர்களை பாராட்டினா அவங்களும் மனுஷர்கள் தானே. ஊழியர்களாக இருந்தால் என்ன, அவங்க என்ன வானத்தில் இருந்தால் வந்துட்டாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் பாராட்டு தேவை, என்கரேஜ்மெண்ட். பாராட்டினா அப்படியே உச்சாணி கொம்பலை வச்சு புகழ் பாட சொல்லவில்லை, நீங்கள் புகழ் பாட வேணும். ஆறுதலா, என்கரேஜ்மெண்ட்டா 4 வார்த்தை சொல்லுங்கள். குட், நீங்கள் நாள் செய்தது நல்லா இருந்துச்சு, பிரயோஜனமாக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு சொல்லுங்கள். அது மாதிரி மற்றவர்களை பாராட்ட படியுங்கள். ஊழியர்களை, மிஷினரிகளை, ஊழியத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் பாராட்ட படியுங்கள். சபையில் இருக்கிற மற்றவர்களை பாராட்டுவதில் முந்திக் கொள்ளுங்கள். அப்படி பாராட்டும் தன்மைனா என்ன அர்த்தம்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பவுல் ஏன் அப்படி பாராட்டுறாருன்னா, அது ஒரு குடும்ப வேலை. இட்ஸ் எ டீம் ஒர்க். சுவிசேஷ வேலை என்பது ஒரு குடும்ப வேலை. இதே தனிப்பட்ட விதத்தில் ஒரு போதகர் செய்கிற வேலை, அவங்க செய்கிற வேலை, இவங்க செய்கிற வேலை இல்லை. இட்ஸ் எ டீம் ஒர்க். அது ஒரு குழுவாக சேர்ந்து செய்கிற வேலை. அப்படி செய்வதனால, குழுவாக சேர்ந்து செய்வதனால அது வெற்றி அடைகிறது. அப்போஸ்தலர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு மனமாய் இருந்து சுவிசேஷ வேலையை செய்தார்கள், சபை வளர்ந்தது. அவள் ஒரு மனமாய் இருந்து வேலை செய்தார்கள், சபை வளர்ந்தது. இன்றைக்கு சீனா தேசத்தில் மகா பெரிய எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் வீட்டு சபைகளாக கூடி
அநேகரை உற்சாகப்படுத்தி ஒருவரை உற்சாகப்படுத்தி தாங்கி வருகிறார்கள். இன்றைக்கு அவள் மூலமாக உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பாராட்டுகிறார்கள். பாராட்ட வேணும், என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்த வேணும், தைரியப்படுத்த வேணும். பிசாசனுடைய வேலை என்னன்னா நம்மளை அப்படியே சோர்ந்து போக வைக்கிறது, டிஸ்கரேஜ் பண்ணுறது. அது பிசாசோட வேலை. நம்மளை சோர்ந்து போக வச்சு நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை, நீ அவ்வளோதான், உன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்படி சொல்லியே பிசாசு நம்மளை மட்டம் தட்டிடுவான். பிசாசின் குணமுடையவர்கள் அதை சொல்லி மற்றவங்களை மட்டம் தட்டுவாங்க. அவங்க யாருன்னா பிசாசின் குணமுடையவர்கள். நீ உனக்கு லாய்க்கு கிடையாது, நீ என்ன பெரிய ஆள், உனக்கு என்ன தெரியும், உனக்கு அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு சொல்லி செய்கிறவர்களையும் கூட நல்ல பொட்டன்ஷியல் நல்ல ஆற்றலுடையவர்களை கூட மட்டம் தட்டி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். அது அவர்களுக்கு பிசாசினுடைய குணம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தமானால் நான் மனம் திரும்ப வேணும். ஆண்டவர் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறார். எங்கேயாவது ஆண்டவர் அப்படியே சீஷர்களை அவர் மட்டம் தட்டியிருக்காரா பார்த்தீங்களா? பேதுரு மறுதளிச்சாரு, இயேசுவை மறுதளித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆண்டவர் என்னடா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்ன அப்படி பண்ணிட்டியான்னு கேட்டாரா? நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு அப்போ கூட சொன்னார். அவர் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப அன்பா பேதுருவை அவர் நேசிச்சாரு, என்கரேஜ் பண்ணாரு, உற்சாகப்படுத்தினாரு. நீ இப்படி நல்ல ஊழியக்காரனா வருவேன்னு சொன்னாரு. உன்னை சிலுவையில் அறைவாங்கன்னு சொன்னார். நீ உருப்படாமல் போக மாட்ட, உருப்படாமல் போயிடுவேன்னு சொல்லலை. நீ நல்ல ஊழியக்காரனாகி ரத்த சாட்சியாக மறிப்பான்னு சொல்லி இயேசு பேதுருவை உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார். யூ வில் பிகம் அ மார்டர். நீ ரத்த சாட்சியாக மறிப்ப. யூ வில் பி அ மார்டர். யூ வில் பி மை விட்னஸ். எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆண்டவர் பாராட்டி கொண்டே இருந்தார், உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் அப்படி எத்தனை பேர் உற்சாகப்படுத்துகிறேன் நினச்சி பாருங்கள். என் வாழ்க்கையில் எத்தனை பேர் உற்சாகப்படுத்தியிருக்கேன் நான். நீ நல்ல ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு எத்தனை பேர் உற்சாகப்படுத்தியிருக்கேன். என் வாழ்க்கையில் அப்படி நிறைய பேர் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதனால தான் நான் கடவுளுக்குள்ளாக இப்படி இருக்கிறேன். உற்சாகப்படுத்தலைன்னா அவ்வளோதான். வாழ்க்கை நம்ம ஒன்றுமே சாதிக்க போகிறதில்ல, ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. உங்கள் மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை, பெற்றோரை, சபையில் இருக்க மற்றவர்களை, ஊழியர்களை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, ஆற்றி தேற்றுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, நாங்கள் பாராட்டுபவர்களாக, உற்சாகப்படுத்துபவர்களாக எங்கள் குடும்ப உறவுகளை, எங்களுடைய சபை உறவுகளை, ஐக்கிய உறவுகளை ஆண்டவரே நாங்கள் பலப்படுத்துவதற்கு உதவி செய்யும். தடையெல்லாவற்றை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.